மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி நித்யா பேக்கேஜிங் என்ற அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு. என காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைக்கிளப்பட்டு கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ராமு. இவருடைய மகன் அவினேஷ் குனிச்சம்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை மாணவன் அவினேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். கைக்கிளப்பட்டு ஏரிக்கரை வழியே சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த சாண்டா கிளாரா என்ற தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களுடன் செல்லும் பொழுது முன்னால் சென்ற மாணவனின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மாணவன் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து ஒன்று திரண்ட அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பள்ளி பேருந்தை அடித்து உடைத்து நொறுக்கினார்கள். இதில் வாகனம் முழுவதுமாக சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவு தூணில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிரெஞ்சு தூதரக அதிகாரி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். பிரான்சில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்ற மகத்தான பிரெஞ்சு புரட்சியின் மூலம் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மக்களாட்சி உருவானது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூர்ந்திடும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டின் துணை தூதர் ஜீன் பிலிப் ஹொய்தர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டது. இரு நாடுகளின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு மற்றும் கலாச்சார பிணைப்பை நினைவு கூர்ந்திடும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் அரசு அதிகாரிகள், பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள், முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அன்ன பிரதக்ஷனா சேவை அறக்கட்டளை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கிராமப்புற சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் கெம்பேப் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனமும் அன்ன பிரதர்ஷனா சேவை அறக்கட்டளையும் இணைந்து சமூக நல நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் திருக்காஞ்சி, உருவையாறு, குனிச்சம்பட்டு, வில்லியனூர், மடுகரை, சாத்தமங்கலம், கழுப்பெரும்பாக்கம், சடையாண்டிக்குப்பம், பள்ளித்தன்னல், கோர்க்காடு மற்றும் மஞ்சக்குப்பம் உட்பட கிராமங்களைச் சேர்ந்த சிறு மற்றும் குறு விவசாயிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அன்ன பிரதோஷனா சேவை அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் வரவேற்புரையாற்ற கேம்பப் அல்கலிஸ் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து துணை பொது மேலாளர் கண்ணப்பன், சிவில் துறை மேலாளர் இளங்கோபன் ஆகியோர் பேசினர். மூத்த நிர்வாகி ராஜா அப்பொழுது உடன் இருந்தார். இதில் 27க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு பேட்டரி ஸ்பிரேயர் மற்றும் 30 கிலோ விதைகள், பஞ்சகாவியம், மீன் அமிலம் உட்பட 20 வகையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் உழவன்குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து மற்றும் இயற்கை விவசாயி வீரப்பன் உள்ளிட்டோர் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியை திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் லோகேஷ், சத்யா உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். ஏற்பாடுகளை மங்களம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் பள்ளித்தனலைச் சேர்ந்த தேவராஜ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு மாணவர்களின் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் SR சாம்பால் தலைமை தாங்க, தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம், இயக்குநர் குமாரவேல், கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய மாணவர்களை வரவேற்று அவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் குறித்து பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினார்கள்.
கல்லூரியின் சிறப்பம்சங்களை கூறியும் கடந்த கால மாணவர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கியது, எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு உயர்ரக தரத்தில் வசதிகள் செய்து கொடுக்கப்பட இருப்பதையும் தெரிவித்தனர். சமூகத்தில் மக்களின் தரம் உயர கல்வி இன்றியமையாத ஒன்று என்பதனை போதனையாக கொண்ட கல்வி நிறுவனமாக கிரைஸ்ட் கல்வி நிறுவனம் விளங்குவது சிறப்புக்குரியது என்று பலரும் பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் திரளானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மாணவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் முழுவதுமாக உற்சாகமான மற்றும் இனிய சூழல் காணப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாதது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வராதது உட்பட பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் 4000 உரிமைத் தொகை வழங்கிட வேண்டும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அரசு உடனடியாக பூர்த்தி செய்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை பதிவு செய்தனர். மணவெளி தொகுதி தாவக எம்எல்ஏ ராமு பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். மணவெளி தொகுதி தாவக எம்எல்ஏ ராமுவின் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதுமாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு கிராமங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதை அடுத்து பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய ராமு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தவளக்குப்பத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அருகே சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் மெத்தபெட்டமின் வைத்திருந்த 2 போலீசார் கைது. புதுச்சேரி அருகே சின்ன பழைய ஆரோவில் சாலையில் கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த புதுச்சேரி பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் இருந்த 2 பேரை விசாரித்ததில் அவர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அந்த விசாரணையில் ஒருவர் விழுப்புரம் மேல்செட்டி தெருவை சேர்ந்த ராகேஷ், மற்றொருவர் சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நரேஷ்குமார் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களை சோதனை செய்ததில் 2 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் அதை பயன்படுத்தும் ஊதுகுழல் 2 ஆகியவற்றை கைப்பற்றினர். இதனையடுத்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆரோவில் பகுதியில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த 6 நபர்களை கைது செய்தனர் போலீசார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சாலையோர மரம் வேரோடு சாய்ந்து டெம்போ மீது விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பிரெஞ்சு கால கட்டமைப்பில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சாலைகள் மற்றும் சாலையோர மரங்கள் புதுச்சேரியின் தனி சிறப்பாக விளங்கி வருகின்றன. கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் ஒன்றான புசி வீதியில் இன்று காலை பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் சென்ற டெம்போ மீது விழுந்தது. பரபரப்பான காலை வேளையில் இந்த சம்பவம் நடந்தபோதும் அந்த பகுதியில் பாதசாரிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மரம் விழுந்ததில் டெம்போ சேதமடைந்தது. மேலும் மரத்தின் கிளைகள் அருகில் இருந்த மின்கம்பத்தின் மீது விழுந்ததால் மின்கம்பமும் உடைந்து சேதமடைந்தது. இதன் காரணமாக புசி வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றி அதன் இடுக்கில் சிக்கியிருந்த டெம்போவை மீட்டெடுத்தனர். பின்னர் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் 3 தீயணைப்பு வீரர்களுக்கான பணி நியமன ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கல். புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் காலியாக உள்ள 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்கள் உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். அதில் தேர்வு செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேர் சொந்த காரணங்களுக்காக தங்களது பணியினை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர். இதனையடுத்து அந்த இடங்களை நிரப்பிடும் பொருட்டு தகுதியின் அடிப்படையில் காத்திருப்பு பட்டியலில் இருந்த 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டசபை வளாகத்தில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 3 தீயணைப்பு வீரர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்பாடு குறித்து திஷா குழு ஆய்வுக் கூட்டம்.
புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான திஷா குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குழு துணைத் தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் சரவணகுமார், ஏகேடி ஆறுமுகம், செந்தில்குமார், நேரு, மோகன்தாஸ், செந்தில் அழகானந்தம், கார்த்திகேயன், ராமு மற்றும் ரவிக்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நிலம் மற்றும் சர்வே பதிவேடுகள் துறை, குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உட்பட பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து துறைத் தலைவர்கள் விரிவாக விளக்கமளித்தனர். மேலும் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் செயல்பாடு, திட்ட மதிப்பீடு மற்றும் முன்னேற்றப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், கிராம சேவா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் உட்பட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் தங்களது தொகுதிகளுக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். நிறைவாக பேசிய வைத்திலிங்கம் எம்பி, மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் விரைவாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைய சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடலூர் வாலிபரை புதுச்சேரி அழைத்து 70,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்களை பறித்து சென்ற 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கடலூரை சேர்ந்த கார்பெண்டர் சஞ்சயை இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய புதுச்சேரியை சேர்ந்த ஜெயக்குமார் மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரைக்கு மது அருந்த வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அங்கு ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பர் ஜெயபிரதாபனுடன் மது அருந்து கொண்டிருந்த போது போதையில் இருந்த சஞ்சயை இருவரும் தாக்கி அவர் அணிந்திருந்த 70,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி செயின், குருமாத், அரைஞான் கயிறு மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து சஞ்சய் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமார், ஜெயபிரதாபன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பயன்படுத்திய பைக் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் ஏற்கனவே வழிப்பறி மற்றும் கஞ்சா வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதி பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் துவக்கத்தில் முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து துரை சேனாதிபதிக்கு பாடல்கள் பாடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அட்சதை தூவி நீண்ட ஆயுள் மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வாழ்த்தினர். இதனை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் துரை சேனாதிபதிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தனது பிறந்தநாளை முன்னிட்டு துரை சேனாதிபதி கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு சிறப்பு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் முதியோர் இல்ல நிர்வாகிகள் கலந்து கொண்டு துரை சேனாதிபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நித்யா பேக்கேஜிங் என்ற அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி பில்லினூர் அருகே ஒதியம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நித்யா பேக்கேஜிங் என்ற அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் குடோன்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டையின் மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளில் தீ பற்றியதால் சில நிமிடங்களிலேயே தீ மலமளவென பரவி தொழிற்சாலையின் பெரும் பகுதியை சூழ்ந்தது. அதிக வெப்பநிலை மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய அட்டை பொருட்கள் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததே தீ வேகமாக பரவ காரணமாக இருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த நகர மற்றும் கிராமப்புற தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் பல தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் குடோன்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடியும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறினர். இதனால் வானளாவிய கரும்புகை அந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்தது. மேலும் தீயணைப்பு வாகனங்கள் போதுமான அளவில் இல்லாததால் தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் தீயில் எரிந்து நாசமானது. தீ விபத்திற்கான காரணம் கடும் வெப்பமா அல்லது மின்கசிவா என்பது குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் முன்னாள் எம்பிக்கு சொந்தமான தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கோடிக்கணக்கில் பேக்கேஜ் அட்டைகள் எரிந்து சாம்பலானது. தொழிற்சாலையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தொழிற்சாலையை வெளியேற்றும் நச்சுப் புகையால் பாதிக்கப்படுவதாக புகார். புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் முன்னாள் எம்பி கோகுலகிருஷ்ணனுக்கு சொந்தமான நித்யா பேக்கேஜிங் என்கிற தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 500க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர்.
இந்த தொழிற்சாலை குடோனில் அட்டை பெட்டிகள், அதனை தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் இருந்தது. நேற்று இரவு குடோனில் திடீரென தீ பிடித்தது. இந்த தீ மலமளவென கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தீயால் அந்த குடோனில் மேல்பரப்பில் பொருத்தப்பட்டிருந்த சோலார் பேனலும் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புதுச்சேரி, வில்லியனூர், மடுகரை, கோரிமேடு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 5 வண்டிகளில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே தீ அந்த தொழிற்சாலையில் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள், அங்கு பணி செய்யும் ஊழியர்கள் சேர்ந்து குடோனை சுற்றி வெளியே வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பொக்லைன் இயந்திரம் மூலமாக அகற்றினர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் கோடிக்கணக்கான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பணி நள்ளிரவுக்கு மேல் நீடித்தது. மேலும் இரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக சுமார் 50 டன் பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படும் அட்டைகள் எரிந்து நாசமானது. இருப்பினும் தொழிற்சாலைக்குள் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை மற்றும் பிற பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறினர். இந்நிலையில் புகையால் சுற்றுப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் சம்பவ இடத்தில் ஒன்று திரண்டனர். அப்பகுதி மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு தொழிற்சாலை புகையால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அருகில் உள்ள பள்ளியின் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவிய நிலையில் காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நித்யா பேக்கேஜிங் என்ற அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு. என காங்கிரஸ், பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.